வணக்கம் நண்பர்களே. ஒரு 5.2 டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மதுரையிலேருந்து ஒரு நண்பர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இந்த ஆம்பிளிஃபையரில் இன்பில்டாக இஎஸ்பி எஃப்எம் போர்டும் இதில் வச்சுருக்கேன். அவர் எஃப்எம்மும் மெயினாக கேட்டிருந்தார். ஆனால் இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு டிஸ்பிளேயில் டால்பி டிடிஎஸ்ன்னு பார்க்க முடியும். அதே மாதிரி எஃப்எம்மும் இதில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, அதே மாதிரி சென்ட்ரு, சப்பூபர். இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு. இது சப்பூபர் 1, சப்பூபர் 2 வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. மொத்தம் 2 சப்பூபர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இதில் ஆக்ஸ் இன்புட்டு 1 வரும், டிவி ஆக்ஸ் இன்புட் மட்டும் 1 வரும். அதே மாதிரி டிஜிட்டல் இன்புட்டு 3 வரும். எப்பயும் போல் ஆப்டிக்கல், குவாசல், HDMI RC இன்புட் வரும். இப்போ ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போர்டு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் STK4191 ஐசி 3 ஐசி போட்டிருக்கேன். ப்ளஸ் ஒரு IRF 150 2 மாஸ்பெட் போட்ட ஒரு மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சென்டருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற சேனல் எல்லாமே சிங்கிள் சேனலில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே 8 இன்ச் யூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 5.2 சேனல் எல்லாமே 8 இன்ச் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு 24/24 8 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு அல்ட்ரா டிஜிட்டல் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதிலே மீட் ஃபங்க்ஷனு இதில் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு FT004D மாடலு, எக்ஸோபேஸ் மாடலு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி FT003 டிஎஸ்பி மினி டிகோடர் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு 10,000 MFT டிஎல் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேனுக்கு ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேனு கண்ட்ரோல் போர்டு ஒன்று வச்சுருக்கேன். அதோட தெர்மிஸ்டில் வந்து இங்கே வந்து நான் ஃபிட்டிங் பண்ணியிருக்கேன் ஹீட்ஸின் பிளேட்டில். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் வயரிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 24/24 8 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வைண்டிங்கில் எடுத்து டியூல் பவர் சப்ளைலேருந்து இந்த மொத்தம் இந்த 7 சேனலுக்குமே கொடுத்தாச்சு. இது IRF 150 பொறுத்தளவுக்கு ஒரே சப்ளைங்கிறனால இது பக்கத்துலேயே ஃபிட் பண்ணியாச்சு. இதில் வந்து டியூல் பவர் சப்ளை எடுத்து இங்கே கொடுத்தாச்சு. ஒரு 0-12 டேப்பிங் எடுத்து இந்த 4 டயோடு போட்டு அதை வந்து ஒன்லி இந்த கண்ட்ரோல் லைட்டுக்கும் இந்த ஃபேன் கண்ட்ரோல் போர்டுக்கும் கொடுத்தாச்சு. அடுத்து 12/012 டிசி ஆக்கி இதிலேருந்து ஒரு பக் கன்வெர்ட்டர் கொடுத்து அதில் ஒரு 5 வோல்ட்டாக டியூனிங் பண்ணி இந்த இஎஸ்பி போர்டுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ரிமோட் கிட்டுக்கும் இந்த மினி டிகோடருக்கும் இங்கே ஒரு தனியாக ஒரு 12 வோல்ட் 1 ஆம்ஸ் SMS பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வியூ மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட்லேருந்து நம்ம 12 வோல்ட் லைன் எடுத்தாச்சு. அதுலேருந்து சிக்னலாக அதே மாதிரி எடுத்து கொடுத்தாச்சு. இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஹம்மிங் சூப்பராக அரெஸ்ட் பண்ணியாச்சு. எந்த ஒரு ஹம்மிங் நைஸ் இல்லை, அருமையாக அமைஞ்சிருக்கு ஆம்பிளிஃபையரு. ஆல்ரெடி ஹம்மிங் இன்வெர்ட்டரை பற்றி வீடியோ நிறையா போட்டிருக்கேன். இந்த ரிமோட் கிட்டில் எஃப்எம் இன்ஃபுல்லாக வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கஸ்டமர் எஃப்எம் கேட்டாங்கிறனால தனியாக ஒரு ESP போர்டை ஃபிட் பண்ணியிருக்கோம்ல, இதோட ஆடியோ அவுட் எடுத்து இந்த பாட்டம் போர்டில் ஆக்ஸ் 1ல் கொடுத்துருக்கேன். ஆக்ஸ் 2 வந்து பின்னாடி RC ஜாக் மூலமாக ஆக்ஸ் இன்புட்டு ஒரு ஆக்ஸ் இன்புட்டு கொடுத்தாச்சு. ஆக்ஸ் இன்புட்டுக்கு மட்டும் நான் சீல்டு வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எஃப்எம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக எஃப்எம் யூஸ் பண்ணும்போது ஆக்ஸ் 1 மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ரிமோட்டில் ஆக்ஸ் பட்டன் அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம்னா இதுலேயே நான் டிஸ்பிளேயில் எஃப்எம்னே வர்ற மாதிரி நான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை டச் பண்ணிங்கன்னா ஆக்ஸ் 1க்கு பதிலாக எஃப்எம்னே டிஸ்பிளேயில் வரும். அப்போ வந்து நம்ம இந்த ESP போர்டில் என்ன ப்ளே பண்ணுறோமோ எஃப்எம் சேனல் அது ஆடியோ வந்து ஆக்ஸ் 1 மூலமாக இந்த டிகோடருக்கு போய் அவுட் ஆகி ஆடியோ போர்டுக்கு வரும். அப்படிங்கும்போது அதுவும் ஒரு பொருளாஜிக் 2 தான் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி தான் அதை நான் டிசைனிங் பண்ணியிருக்கேன். மற்றபடி நீங்கள் ஆப்டிக்கல் குவாசல் யூஸ் பண்ணும்போது அந்த எஃப்எம் தேவையில்லைன்னா நீங்கள் இதுக்குன்னு தனியாக ரிமோட் வச்சுருப்பீங்களா, அதை மட்டும் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒன்லி இந்த எஃப்எம் போர்டுக்கு மட்டும் இந்த தனியாக ஒரு ரிமோட்டை வச்சுக்கோங்க. இது மற்றபடி ஒரு இடம் டியூனிங் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு இடம் நம்ம டியூனிங் பண்ண தேவையில்லை. மற்றபடி மற்ற வால்யூம் எல்லாமே இந்த ரிமோட்லேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஆடியோ டெஸ்டிங் ஒன்று பார்க்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். HDMI RC கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். மற்றபடி ஸ்பீக்கர் லைன்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு.
ஃபஸ்ட்டு எஃப்எம் எப்படி எடுக்கிறதுன்னு அது மாதிரி பார்த்துக்கலாம். எஃப்எம் பொறுத்தளவுக்கு இந்த ரிமோட்டில் ஆக்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல எஃப்எம்னு வரும் பாருங்க. எஃப்எம் வந்துச்சா? இப்போ வந்து இந்த எஃப்எம் வந்து இந்த ஆடியோ உள்ள வரும் பாருங்க. இது வந்து எஃப்எம். இப்போ ஏஆர்சி மோட செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏஆர்சி செலக்ட் பண்ணும்போது இந்த எஃப்எம் உங்களுக்கு லைட் எரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்குன்னு ரிமோட்டில் பவர் மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆஃப் ஆயிடுச்சு. HDMI ஏஆர்சி இன்புட்டில் ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். ஒரு டிடிஎஸ் வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளே பண்ணிட்டேன். டிஸ்பிளேயில் பாருங்கள், டிடிஎஸ் வந்துச்சா? டால்பி. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் சிஎஸ்சி சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் டிவியோட வால்யூமை நீங்கள் கூட்டி குறைச்சாலும் இந்த டிஸ்பிளேயில் மாறும் பாருங்க. இப்போ நான் டிவி வால்யூமை தான் கூட்டி குறைக்கிறேன், தெரியுதா? அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி டிவியில் நீங்கள் மியூட் பட்டன் அமுக்குனாலும் இந்த டிஸ்பிளேயில் மியூட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ டிவியோட மியூட் பட்டன் அமுக்குறேன், இதில் இங்கே மியூட் வந்துருச்சு. உள்ள ஸ்பீக்கர் படச்சுன்னு கட் ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் தான். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கும் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா இது மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.